சமீபத்துல ஒரு ஜோதிடர் கூட இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு விஷயம் சார், இந்த சரி 7:30 சனி அப்போதான் வந்து நம்மளோட வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் பண்ணுவோம். ம் ஆனா அந்த 7:30 வருஷத்துக்குள்ள ஏன் பண்ணணும்னு நினைக்க வச்சிரும் அப்படின்னு. ம் ம் ஏன் சார் அந்த 7:30 வருஷம் 7:30 சனி அந்த காலத்துல நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்றோம் சரி, ம். அதனால ஏன் சார் நமக்கு அந்த டைம்ல கஷ்டங்கள் வருது? நீங்கள் நிறைய பேர் 7:30 சனி மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆ. ஒரு சின்ன உதாரணம் கணக்கு பட தெரியுமா? தெரியும் சார். நான் கால்குலேஷன் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருங்க. ஆ. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. ம். குழந்தை பிறந்தோன்னா முதல் ரவுண்டு 7:30 வருஷம் நடக்குமா 7:30 ஆமா சனி? ஆமா ஆமா 30 வயசுக்குள்ள ஒரு 7:30 சனி. ஆமா அப்போ 7:30 வருஷம். ம். 30 டு 60 வயசுக்குள்ள ஒரு 7:30 சனி வருமா? ஆமா 60 டு 90 வயசுக்குள்ள ஒரு 7:30 சனி வருமா? ஆமா. மொத்தம் எவ்வளோ ஆச்சுங்க? கேட்டீங்கன்னா 1 7 2 14 3 21 21 ஒரு 1.5 22 வருஷம். வருஷம். இது ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க, எழுதிக்கிங்க. ஏன்னா நான் மொத்தமாக கேட்பேன். 22 வருஷம் ரைட்டா? ஆச்சு. இப்போ முதல்ல ஒரு அஷ்டம சனி வருமா? ஆமா. அது ஒரு 2.5 வருஷம். ஆ. கண்டக சனின்னு ஒன்று வருமா? ஆ. அது ஒரு 2.5 வருஷம். ஆ. அர்த்தாசம சனின்னு ஒன்று வருமா? இதெல்லாம் பாதிக்கக்கூடியது. ஓகே. இதில் ஒரு 7.5 வருஷம் போடுங்க. ஓகே. அப்போ இதே மாதிரி 3 30 வருஷத்துக்கு கால்குலேஷன் ஆ. பண்ணுங்க. அப்போ இங்கே ஒரு 22, இங்கே ஒரு 22, மொத்தம் எவ்வளோ ஆச்சுங்க? 2 4 4 45 வருஷம். 45 இயர்ஸ். ரைட்டா? ஆ. சனி திசைன்னு ஒன்று வரும் ஒருத்தருக்கு. சார் நம்ம வாழ்றதே 60 வயசு 70 அதுதாங்க வயசு. ஜோதிடம். அதாங்க நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. ஆக மொத்தத்தில் ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து சனி தொடர்பு இல்லாமல் வாழவே முடியாது. ரைட்டுங்களா? அப்போ எதை எப்போ பண்ணுவார், எதை எப்படி பண்ணுவாருன்றது தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். சனி திசையே எனக்கு வராதுன்னு ஒருத்தர் பேசுவார். சனி புத்தின்னு ஒன்று இருக்குது. ஆக மொத்தத்தில் 100 வயசுக்குள்ள கிட்டத்தட்ட 50 வருஷம் தொடர்பு சனிக்குள்ளே இருந்ததே ஆகணும். இப்போ இந்த சனினால் 7:30னால என்ன பாதிப்பு அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வருதுன்னா அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு பண ரீதியான கஷ்டத்தை தரும், இடப்பெயர்ச்சியை தரும். இதே உங்கள் வயசில் இருக்கவங்களுக்கு ரைட்டா என்ன பண்ணும்? இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா படிப்பில் மந்தத்தை தரும். படித்து முடிச்சிட்டிங்க, வேலையில் இடம் மாற்றத்தை தரும், வெளியேற்ற தரும். 12ஆம் இடம்ன்றது வெளியேறது. அதே ஜென்மத்தில் வந்தால் குழப்பத்தை தரும். பாதச்சனி அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு பாதம்னு பேர். ஆனால் வாக்கு சனின்னு நம்ம வச்சுக்கிடுவோம், ஈஸியாக புரியுற மாதிரி. பேசுவதால் கெட்ட பேர் வர்றது.